ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு அன்கட் பேங்கிளை பற்றி தான், அன்கட் டைமண்ட் பேங்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்கிள் 2021 எடுத்தது. நாங்கள் ஒரு டைம் துபாயில் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கோவிட் டைமில் குவாரண்டைன் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அங்கே 1 month இருக்கும்போது அங்கே லோக்கலாக ஒரு ஷாப்பிங் போயிருக்கும்போது அங்கே வாங்கினது தான் இந்த அன்கட் பேங்கிள். இது என்னோடய ஆனிவர்சரி கிஃப்ட். அந்த வருஷத்தோட ஆனிவர்சரி கிஃப்ட் இது எனக்கு என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. பட் இது சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது நாங்கள் நேரில் போய் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எடுத்துட்டோம் இந்த பேங்கில். ஸோ இதை வாங்கும்போதே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இதான் உன்னோட இந்த வருஷத்தோட ஆனிவர்சரி கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் நாங்கள் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா துபாயில் ஏகப்பட்ட ஷோரூம்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷோரூம்ஸில் தான் எடுத்தோம். அங்கே நிறைய வச்சுருக்காங்க, மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட் ஷோரூம்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷோரூமில் இது எடுத்தோம் நாங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட கிராஸ் வெயிட் பற்றி சொல்கிறேன். இதோட கிராஸ் வெயிட் 16.66 அண்ட் நெட் வெயிட் பார்த்திங்கன்னா 16.23. அண்ட் இதோட டைமண்டோட கேரட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2.14 கேரட். அண்ட் இது என்ன பிராண்டுக்கு கீழே வருதுன்னா, இந்த டைமண்ட் பேங்கிள் பார்த்திங்கன்னா ஈராங்கிற பிராண்டு. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆட் பார்த்துருப்பீங்க, ஈரான்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஈரானாலே ஃபுல்லாக டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான் அது ஃபுல்லாக மலபாரில். ஸோ அந்த பிராண்டுக்கு கீழே வருது. இதை சக்ரின்னு சொல்கிறாங்க. அன்கட் டைமண்ட்ஸை அவங்க சக்ரின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இதில் 2 விதமான லாக் சிஸ்டம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரூ. இது ஒரு ஸ்க்ரூவும் இருக்குது, இதில் ஒரு கிளிப்பும் இருக்குது. ஸோ 2மே இருக்குது, சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது, லைனாக இருக்குது. அண்ட் ஸோ இப்போ இதை நம்ம கரெக்டாக வச்சு இந்த கிளிப்பை மாட்டிட்டு ஸ்க்ரூவை போட்டுற வேண்டியதுதான். ஸோ நம்ம சேஃப்டிக்காக அவங்க 2 விதமாகவும் வச்சுருக்காங்க. அண்டு எப்போவும் நான் சொல்கிற மாதிரி இந்த கிளிப்பில் கூட இந்த ஸ்க்ரூவில் கூட ஒரு டைமண்ட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன டைமண்ட் வச்சுருப்பாங்க, அதுதான் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயும் நிறைய குட்டி குட்டியாக அன்கட் டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அழகாக எம்பெடட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட பேக் சைட் பார்த்தீங்களா, இதில் கூட ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு அழகான பேட்டர்ன். ஸோ பின்னாடி கூட பேட்டர்ன் இருக்குது. அண்ட் இது என்ன சொல்கிறதுன்னு, இதை பற்றி இன்னும் என்ன நான் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை மாடர்ன் ட்ரெஸ்க்கு தான் போட்டுட்ருக்கேன். பட் இது ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம், மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போடலாம். ஏன்னா அந்த டிசைன் அப்படிப்பட்ட டிசைன், இந்த மாதிரி ஒரு டிசைன்னால் நாம் இதை ட்ரெடிஷ்னல் வேருக்கும் போடலாம். பட் எனக்கு இதை ட்ரெடிஷ்னல் வேருக்கு போட வாய்ப்பு கிடைக்கல. நான் ஃபுல்லாக இந்த பேங்கில் மாடர்ன் ட்ரெஸ் கூட தான் போட்டிருக்கேன். அதுக்கு ரொம்பவே சூட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் ஒரு எலிப்டிக்கல் டைப்பு, தட் மீன்ஸ் ஓவல். அண்ட் ஸோ நம்ம போட்டோன்னா அந்த இடத்துல அப்படி ஃபிட்ஸ் ஆகி இருக்கும், நம்ம ஹேண்டில் இந்த இடத்துல அப்படியே ஃபிட்ஸ் ஆகிடும். இப்படி வச்சு போட்டால் இப்படி ஃபிட்ஸ் ஆகிடும், இங்கே வச்சு ரொட்டேட் ஆகிட்டே இருக்காது. ஸோ இந்த டிசைன் கிளியராக நமக்கு விசிபிலிட்டி கிடைக்கும், அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போது ரவுண்டாக இருந்துச்சுன்னா ரொட்டேட் ஆகி இந்த டிசைன் அடியில் போக வாய்ப்பு இருக்குது, சைடில் போயிடும். ஸோ விசிபிலிட்டி தெரியாது, இந்த இடம் தான் நமக்கு மேபி விசிபிளாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை, ஓவல் எலிப்டிக்கல் அந்த ஷேப்பில் இருக்கிறனால இது ஃபிட்ஸ்டாக நம்ம டிசைன் எந்த சைடில் வச்சு போடுறோமோ அப்படியே இது இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கிளிப் மாடல்லாம் வாங்கும்போது எலிப்டிக்கல் ஓவல் மாடலே சூஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் சூஸ் பண்ணாதுங்க, ஏன்னா அது கைக்கு அடியில் உங்களுக்கு போய் ரொட்டேட் ஆகிக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு இது நாங்கள் இப்போ ஜென்ரலாக நாங்கள் அன்றைக்கி ஒரு ஈவினிங் வாக் மாதிரி தான் போயிட்டுருந்தோம். அப்போ துபாயில் இருக்க க்ரீக்கை க்ராஸ் பண்ணி நாங்கள் அங்கே உள்ள கோல்ட் சூக்கு அங்கே என்ட்ரானோம். அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க துபாய் சூக்குக்கு. ஸோ அவ்வளோ கோல்ட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போய் அங்கே பார்த்துட்ருக்கும் போது மலபாரோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஷோரூம்ஸ் அங்கே பார்த்தோம். ஸோ அங்கே ஒரு விசிட் போனோம். ஸோ அப்போ எடுத்தது தான் இது. ஸோ அப்போ என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க, ஓகே திஸ் இஸ் யுவர் ஆனிவர்சரி கிஃப்ட்
ஃபார் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்கட் பேங்கிள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்க, இதை பற்றி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நல்ல லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு ரிச் லுக் உங்களுக்கு இந்த அன்கட் டைமண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்குங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கோல்டுலேருந்து அப்படியே டபுள் த ரேட் தான் வரும். எப்போவுமே அப்படி தான் நம்ம டைமண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் 5000 ருபீஸ்க்கு கோல்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் டைமண்ட்ஸோடு சேர்த்து எடுக்கும்போது 10,000 தான் இருக்கும். அப்படியே டபுள் த வேல்யூ. நீங்கள் 1 lakh பே பண்ணி கோல்டுக்கு பே பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த டைமண்டோடு சேர்த்து நீங்கள் 2 lakhs பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்போவுமே டபுள் த வேல்யூ. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்குற ஒரு கல்லுன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.